இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏசுநாதர் மேல சத்தியமா அந்த வீட்ல இருக்கிறது என்னோட குழந்தை. நீங்க மட்டும் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா என் குழந்தை எனக்கு கிடைச்சிரும். நான் எப்படிங்க உதவி செய்ய முடியும்? நீங்க மனசு வச்சா முடியுங்க. இன்னும் 10 நாள்ல அவங்க என் குழந்தைய அழைச்சிட்டு அமெரிக்கா போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 10 நாளுக்குள்ள அந்த குழந்தைய நான் தான் அவளோட அம்மான்னு நான் சொல்ல வைக்கணும். அது நடக்கணும்னா நான் என் குழந்தை பக்கத்துல இருக்கணும். அதுக்கு நீங்க மனசு வைக்கணுங்க. அது எப்படிங்க முடியும்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு 10 நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க லீவ் போடுங்க. உங்களுக்கு பதிலா வேற ஒரு நர்ஸ் வருவாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கினா போதும். இன்னொரு நர்ஸா நான் அவங்க வீட்டுக்குள்ள போய் ஐயோ, அப்படியெல்லாம் என்னால போய் சொல்ல முடியாது. அது நான் என் தொழிலுக்கு செய்யற துரோகம். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் என்ன மாதிரி ஒரு தாய் தானே. ஒரு தாயோட வலி என்னன்னு இன்னொரு தாய்க்கு தானுங்க தெரியும். அவங்க என்னதான் ஆதாரம் காட்டினாலும் அவங்க வீட்ல இருக்கிறது அவங்க குழந்தையே இல்லங்க. தயவு செஞ்சு என் குழந்தைய என் கூட சேர்த்து வைங்க ப்ளீஸ். சரி, ஓகே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ரொம்ப சந்தோஷங்க. இதுல என்னங்க இருக்கு? நீங்க சொன்னதுல உண்மை இருக்குன்னு என் மனசு சொல்லுச்சு. அதனாலதான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஒரு நிமிஷம். என்ன மேரி கால் பண்றா? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேரி. என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மேடம். டாக்டர் கிட்ட செக் பண்ணிருந்தேன் மேடம். அவங்க ஒரு 10 days கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓ, அப்படியா? அப்போ 10 நாளைக்கு அத்தையை யார் பாத்துக்குவாங்க? எனக்கு பதிலா வேற ஒரு நர்ஸை ஏற்பாடு பண்ணிருக்கேன் மேடம். அத சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். நாளையில இருந்து அந்த புது நர்ஸ் உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படியா? புது நர்ஸ் வர்றத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. வர்றவங்க உங்களை மாதிரி சின்சியரா இருக்கணும்ல. ரொம்ப சின்சியரா இருப்பாங்க மேடம். அந்த மாதிரி ஒரு நர்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ரொம்ப கேர் எடுத்து எல்லாத்தையும் நல்லா பாத்துப்பாங்க. சரி சரி, வர சொல்லு. தேங்க்யூ மேடம். ஓகே. ரொம்ப நன்றிங்க. எல்லாம் ஓகேங்க. நீங்க அந்த வீட்டுக்குள்ள நர்ஸா போறது பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பெரியவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்ன ஃபுட் எல்லாம் கொடுக்கணும், நான் அதெல்லாம் டீடைலா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஹாசினி, பெரியமா, வெளியே போன துர்கா இன்னும் வரல? இன்னும் வரல பெரியமா. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? சூரிய மாமாவும் தேவி அம்மாவும் பார்த்தா பழைய ஞாபகம் எல்லாம் வந்துரும்னு சூரிய மாமா சொன்னத துர்கா சொன்னால. ஆமா, அதுக்குதான் ஏதோ ரூட் கிடைச்சிருக்குன்னு துர்கா போயிருக்கால. அந்த ரூட் என்னவா இருக்கும்? துர்கா என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பெரியமா, துர்கா வந்தாச்சு. என்ன துர்கா, எதுவும் சொல்லாம அவசரமா கிளம்பி போனீங்க, என்னாச்சு? ஏதோ ரூட் கிடைச்சிருக்குன்னு சொன்னியம்மா. தேவி சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவல. கவலைப்படாதீங்கம்மா. தேவி அம்மா நம்மள விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். இன்னும் 10 நாள்ல தேவி அம்மா நம்ம வீட்டுல இருப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆஹா, இன்னும் 10 நாள்ல சுண்டக்கா அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்னு துர்கா சொல்றா. எந்த நம்பிக்கையில சொல்றா? ரொம்ப சந்தோஷம் துர்கா. அம்மா, எங்க கிட்ட கூட சொல்லாம யார பார்க்க போன? சொல்றேன். அம்மா, நாம இங்க பேச வேணாம். நம்ம மேல போய் பேசலாம் வாங்க. நாளைக்கு நான் இன்னொரு நர்ஸ் மாதிரி தேவி அம்மா இருக்கிற கங்கா வீட்டுக்கு போக போறேன். தேவி அம்மா கூட பேசி பழகி தேவி அம்மாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வர வைக்க போறேன். நான் தான் உன் அம்மான்னு தேவி அம்மா வாயாலேயே சொல்ல வைக்க போறேன். சூப்பர் துர்கா, அருமையான பிளான். எப்படியாவது தேவிக்கு பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருதுருக்கா. எனக்கு அதுவே போதும்.
விடக்கூடாது. இத உடனே சிஸ்டர் கிட்ட போய் சொல்லணும். பத்தி வைக்கிறேன். சரி துர்கா, நீ ஆக வேண்டியதை பாரு, நாங்க வரோம். ஆமா துர்கா, எதுக்கும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா இருக்கணும். சரிங்கம்மா. தேவிமா, நாளைக்கு அம்மா வந்து உங்க கூடவே இருக்க போறேன். உங்ககிட்ட பேசி பழகி நான் தான் துர்கா அம்மான்னு உங்களுக்கு ஞாபகம் வர வைக்க போறேன். நிச்சயமா உன் வாயால நான் தான் உன் அம்மான்னு நீ சொல்லுவ. சொல்லுங்கக்கா. ஏங்க, நான் மேரி 10 நாள் லீவுன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு பதிலா வேற ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. அத்தை மேலதான் இருக்காங்க, வாங்க. உங்க பேர் என்ன? ஜெயந்தி. சரி வாங்க. ஒரு நிமிஷம். ஒண்ணுமில்ல, இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா எங்கன்னு தான் எனக்கு தெரியல. நீங்க கிருஷ்ணா நகரா? கரெக்டா வீடு இருக்கிற ஏரியாவை சொல்றாரே. ஆமான்னு சொன்னா டவுட் வந்துரும், இல்லன்னு மாத்தி சொல்லிடலாம். ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க கிருஷ்ணா நகரா? இல்ல சார், நான் அண்ணா நகர். அப்படியா? சரி போங்க. வாங்க. அத்தை, இவங்க தான் எங்க அத்தை. இவங்கள தான் நீங்க கவனிச்சுக்கணும். அத்தை, உங்களை கவனிச்சுக்கிட்ட நர்ஸ் மேரி 10 நாளைக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு பதிலா இவங்க தான் உங்களை கவனிச்சுப்பாங்க. வணக்கம்மா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மேரி எல்லா விவரமும் சொல்லிதான் அமிச்சாங்க. உங்களை நல்லபடியா பாத்துக்குவேன். ஜெயந்தி, நீங்க பாத்துக்கங்க. ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க. சரிங்கம்மா.